உங்க வீட்டுல பணம் உனக்கு கொட்டி கிடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் அள்ளி போட்டு தான் வந்துக்கிறோம். உன்னை அனுபவிக்க தான் வந்துக்கிறோம். எங்க போற? சத்தம் போடாத. வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். வீணா சத்தம் போட்டு உடம்ப புண்ணாக்கி. பேசாம ஒத்து வச்சுனா வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க பண்ணு போயினே இருப்போம். பயப்படாத கை, நாங்க இருக்கோம்ல. ஜானகி உன் கூட தானே இருந்தா, அவ எங்க போனா? தனியாவா இருந்தா? பாப்பா அழுதுட்டு இருந்தா. நான் தான் அக்காவையும் பாப்பாவையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். என்னம்மா சரியான பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிய? நீ தனியா இருக்கிறது தெரிஞ்சா அந்த காவலி பையன் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. அவளையும் அனுப்பி வச்ச? ஆளு யாருன்னு பாத்தியா? இல்ல, பார்க்க முடியல. முகத்துல துணியை கட்டி இருந்தாங்க. என்னம்மா கையில அடையாளம் தெரியாதுங்குது, அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப என்னம்மா பண்றது? வயசு பொண்ணு தனியா இருந்தா சரிப்பட்டு வராது. எத்தனை நாளைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க? ஏங்க பேசாம இவளை கூட்டிட்டு போய் அவங்க அக்கா ஜானகி வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. வேணாம், அங்க வேணாம். ஏமா வேணாங்கற? கையில நான் சொல்றத கேளு. ஏமா நீ இங்க இருக்கிறது ஆபத்துமா. கையில என்னமா யோசிக்கிற? உங்க அக்காவோட கிளம்பலாம், புறப்படு. ஆமாமா நீ கிளம்பு, வீட்டை பூட்டி நான் பாத்துக்கிறேன். இல்ல காளி, அது யோசிக்காதம்மா. நான் சொல்றேன்ல, நீ எதுவும் பேசாம கிளம்பு. வா. ஆமாமா வா கையில. சுப்பிரமணி, 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 சீக்கிரம் வாப்பா. சண்முகம், சண்முகம். ஏமா சுப்பிரமணி வாப்பா. சண்முகம். கயல், கயல் என்னாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சு? கயல், என்னடி ஆச்சு? ஏமா ஜானகி, வயசு புள்ளி தனியா விட்டு வந்துட்டு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஏய், என்னாச்சு? கயல், அண்ணே என்னாச்சுங்க சொல்லுங்க. அப்பா அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருந்திருக்குப்பா. அப்ப 2 பேரும் செவரேறி குச்சி வந்து தப்பா நடந்துக்க பாத்துருக்காங்கப்பா. கயல்,
இந்த பொண்ணு போட்ட கூச்சல்ல அக்கம் பக்கத்துல இருந்த நாங்கெல்லாம் ஓடி வந்தப்பா. எங்களை பார்த்தோன்னு ஓடி போயிட்டாங்க. நாங்க வராம இருந்திருந்தா ஏதாவது ஏடா கூடமா இருக்கும்ல. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தா அடையாளம் காட்டுவியா? இல்ல மாமா, முகத்தை மூடி இருந்தாங்க, யாருன்னு தெரியல. ஆம்பளை துணை இல்லைன்னா இப்படித்தான் ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கப்பா. பாவம் அந்த பிள்ளையும் வாடகை வீட்டுல தனியா இருக்கு. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பேசாம உங்க கூட கொண்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? பாதுகாப்பா இருக்கும்லப்பா. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு அக்காவும் மாமாவும் தானே அப்பா அம்மா மாதிரி. ஆறுமுகம் வேற ஜெயில இருக்காப்ல. நீங்க என்னப்பா பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்ல வேண்டாண்ண, ஏற்கனவே அக்காவும் மாமாவும் நான் அந்த வீட்டுல தங்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதை மீறி நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நீ இனிமே இங்கதான் இருக்க. ஆமா கையில், நீ இனிமே இங்கே தங்கிக்கும். இளவரசி சொல்றதான் சரி. கையில் இங்கே தங்கிக்கிட்டோம். வேண்டாம் இளவரசி, மாமா சொன்ன மாதிரி ஊர் உலகெல்லாம் தப்பா பேசும். ஊர் உலகத்துக்கு பழி சொல்லதான் தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது. இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இது பார், அம்மா அப்பா இல்லாத உனக்கு நாங்க தான் ஆதரவு கொடுக்கணும். உள்ளவா. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில கையலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. இனிமே கையல் மூலியமா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்கக்கா. அழாத கையில், உள்ள வா. வா கையல், வா. சரிப்பா, பத்திரமா பாத்துங்க. நாங்க வர்றோம். சரி, வரம்பா. பாத்துங்க சுப்பிரமணி, வர்றோம். ம். ஆமாம்மா, மயிலாப்பூர் சர்ச்சில் தான் கல்யாணம். இன்னைக்கு காலையில் 11 to 11:30. ஆமாம், ராஜேஸ்வரி அக்கா, தேவகி எல்லாம் நேரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் புறப்பட்டுட்டே இருக்கோம். நீங்கள் நேரம் ஃபேமிலியோட சர்ச்சுக்கு வந்துடுங்க. வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாம் ஆமாம். ஓகேங்க, ஓகே. வச்சுட்டுமா? தேங்க்யூ. ஷாமளா, ஷாமளா, இன்னும் என்ன புடவையும் முடிச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் அங்க வந்து அதை காணும் இதை காணும் இல்ல இல்ல, சொல்லக்கூடாது. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மீன் ரெடி ஆயிட்டாளா இல்லையா? ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? 10 மணிக்குள்ள சர்ச்சுக்கு போயாகணும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காபி டிஃபன் ஏதாவது கொடுத்தியா? எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துங்க, போங்க. சரி, நான் இப்ப ரெடி ஆயிடுவேன். ready நீ ஆகுங்க. சீக்கிரமா கிளம்பு. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்ன கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? கிளம்பிட்டியா? நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அந்த வேலையை முடிச்சதும் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஐயோ, என்ன ரோஷன், நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன், இப்படி நீ கூலா பேசுற? வாட் ஃபிலோ, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நம்ம தான் ப்ரீ பிளான்ல இருக்கோம்ல. அப்புறம் என்ன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீ ஃபாதர் கிட்ட சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். இது பாரு ரோஷன், என்ன? உன்னை நம்பிதான் என் அப்பா அரேஞ்ச் பண்ண இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி இப்ப சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுறா ப்ளீஸ், லேட் பண்ணிடாத. டோன்ட் வரி ஃபிலோ, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறேன். அப்பதான் நம்ம பிளான் படி நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகேடா, கூல், நான் கரெக்டா வந்துடுறேன்.
கார்த்திக், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? நேற்று ராத்திரி 2 பொறுக்கி பசங்க என் வீடு புகுந்து கலாட்டா பண்ணிட்டாங்க தெரியுமா? உங்ககிட்டயா? ஆமா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் போட்ட சத்தத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள ஓடி வந்துட்டாங்க. அதை பார்த்து இவனுங்க 2 பேரும் பயந்து ஓடிட்டானுங்க. அதனால நான் தப்பிச்சேன். ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு கார்த்திக். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன? என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுனால நீ ஏமா உன் வீட்டுல தனியா இருக்கன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன சுப்பிரமணி மாமா வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். ஸோ இப்போ நீ சுப்பிரமணி வீட்டில் செட்டில் சந்தோஷமா இருக்க? பின்ன நீ தானே சொன்ன நான் சுப்பிரமணி மாமா வீட்டுல தங்கணும்னா நீ மனசு வச்சதான் முடியும்னு. இப்போ நீ மனசு வைக்காமையே அந்த விஷயம் நடந்திருக்கு பாத்தியா? நானும் இப்ப நம்புறேன் கார்த்திக், ஆண்டவன் என் பக்கம் இருக்கான். கார்த்திக், கார்த்திக், ஏன் சிரிக்கிற? இல்லை, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு சொன்ன பார்த்தியா? அந்த நல்லது நடந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? ஷாட் அடியன் தான். நீயா? நீயே எப்படி பண்ண? நல்லா கேட்டப்போ. நீ இப்போ சுப்பிரமணி வீட்டில் போய் இருக்கிய, நான் பண்ணலாம் அந்த நல்லது நடந்திருக்குமா? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருக்கலாம். எனக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் மேலே கொஞ்சம் டவுட்டு. அதனால தான் ரியலாக இருக்கட்டுமேனு உங்ககிட்ட சொல்லாமே சீனை கிரியேட் பண்ணிட்டேன். நல்ல வேலை, அவன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மாட்டல. மாட்டி உதப்பட்டிருந்தானா நம்ம குட்டெல்லாம் வெளி வந்திருக்கும். கவலைப்படாத கயல், அவங்க மாட்டியிருந்தா கூட உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையான பசங்க தான். சரி, அது இருக்கட்டும். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இளவரசியும் சுப்பிரமணியும் கண் கொத்தி பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணணும். என்ன ஓகேவா? சரி, இளவரசி எப்படி இருக்கா? சொல்லு கயல். வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சொல்லு கயல். வாந்தி எடுத்துட்டு இருக்கா. என்ன கயல் சொல்ற? இளவரசிக்கு அதுக்குள்ள வாந்தி? நோ கயல், இது நடக்க கூடாது. நீ நடக்க கூடாதுங்கற, ஆனா அவ வாந்தி எடுத்துட்டாளே, நான் என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? சொல்லு கயல், எதுக்கு இப்ப சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இளவரசி வாந்தி எடுத்துட்டான்னு நான் சும்மா சொன்னதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறியே. ஒருவேளை உண்மையிலேயே வாந்தி எடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? கொஞ்ச நேரத்துல எப்படி ஆடி போயிட்டு தெரியுமா? என்ன கயல் இது? எதுல விளையாடுறதுன்னு இல்ல, எதுக்காக இப்படி போய் சொன்ன? அப்ப நீ மட்டும் என்ன பயமுறுத்தலாமா? என்ன கயல் இது? இது நீயா நான் பலம் காட்டுற விளையாட்டா? இங்க பாரு, இதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா சுப்பிரமணி வீட்டுக்கு போய் நல்ல பிள்ளையா நடந்து உன்னோட வேலையை காட்டப்பாரு. பழசையெல்லாம் மறந்துட்டு இளவரசி கூட ஒட்டி உறவாடு. அப்பதான் அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த பொண்ணுங்க க்ளோஸா பழகும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்க ரகசியத்தை தெளிவா சொல்லுவாங்க. இதுதான் சாக்குன்னு விஷயத்தை கறந்துடலாம். என்ன? அதனால கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோட வா. சரி கார்த்திக், அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா.
பாசுப்ரமணி எங்க இளவரசி வரலையா? இளவரசியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னப்பா வந்து தலையை காட்டிட்டு போயிருக்கலாம்ல? முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. என்னப்பா ஜானகி சண்முகம் கையில எல்லாம் காணோம்? அண்ணியோட அம்மா இப்பதானே இறந்து போனாங்க, அதனால 1 மாசம் வரைக்கும் எந்த நல்ல காரியங்களையும் கலந்து கூடாதான். சண்முகம் டியூட்டிக்கு போயிருக்கான், அங்கேருந்து நேரம் இங்க வந்துடுறேன்னு சரி சொல்லி. சரி சரி நீ வாப்பா, பாசுப்ரமணி. உள்ள வா. பாப்பா மீனா சுப்பிரமணி வந்திருக்கார் பாரு. ஹலோ. உட்காருங்க, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இளவரசியை காணோம்? வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. சரி. நான் வெளியில வெயிட் பண்றேன். சரிப்பா நான் வரேன். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இந்திரா, நான் க்ளவுஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட கேட்டு எங்க இருக்குன்னு பாரு. சரி. உமா, நான்சி கொஞ்சம் வந்துட்டாலும் பாரு. அவ அப்பத்துல இருந்து அட்ரஸ் கேட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. சரி கொஞ்சம் பாரு. ஓ ஹாய் ஃபிலோ. ஹாய் சொல்ற நேரமா அது? அம்மா நீ எங்க இருக்க? உன் மேரேஜுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். விளையாடாத ரோஷன், ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பி வா. யூ டோன்ட் வரிமா, நம்ம 2 பேருக்கும் தானே இன்னைக்கு மேரேஜ். கரெக்ட் டயத்துக்கு நான் கச்சிதமா அங்க வந்துருவேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. ஃபாதர் முன்னாடி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை சமாளிச்சு நம்ம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏய் நான் கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போனை வச்சா தானே என்னால கிளம்ப முடியும். நான் வரேன், வெய். சரி ஓகே 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 ஓகே